நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். பெரிய பெரிய பொசிஷன்ஸில் இருக்கிறவங்க எவனுமே இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் நிலைத்து நிற்க முடியாது. அது எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி. புரியுதா புரியலையா? அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி, ஜோசியமாக இருந்தாலும் சரி, ஆயக்கலைகள் 64 எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இறைவனின் அனுகிரகம் இல்லாமல் அவர்களால் நிற்க முடியாது. விச் மீன்ஸ், நான் என்ன மீன் பண்ண வரேன், என்ன சொல்ல வரேன்னா, அவங்க சைலண்டாக சாமி கும்பிட்டுருக்காங்க அல்லது ஏதோ ஒரு பயிற்சி பண்ணுறாங்கன்னு அர்த்தம். கமலஹாசன், கருணாநிதி அவர்கள்லாம் சாதாரண ஆட்களே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? கல்பதேகிகள். அவர்களுக்கு பேர் என்ன? அவங்க சாப்பிட்ற பொருள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடும். என்னடா இவ்வளோ ஆன்மீகம் கலந்த பொருட்களை எடுத்துகிட்டு இருக்காங்களே. சும்மாலாம் ஒருத்தங்களோட முகம்லாம் தேஜஸாக இருக்காது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒன்று உணவாக இருக்கணும், இல்லை பயிற்சியாக இருக்கணும். ரெண்டே ஆப்ஷன் தான். இந்த ரெண்டு விஷயத்தை தாண்டி ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறான், உயர்ந்த கட்டத்தில் நிற்கிறான், அவனோட ஃபீல்டில் நிற்கிறான் அப்படின்னா அவனுடைய விந்து சக்தியும் ஸ்ரோனித சக்தி இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் எங்களோட டேர்மில் இதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா, பொருள் நல்லா இருக்குது தம்பிக்கு அப்படிம்போம். என்னன்னு சொல்லுவோம்? பொருள் நல்லா இருக்குது. இது எங்களோட கோடு வேர்டு. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்களும் மேல் ஞானி ஆயிருங்க. வெளியில் போய் பில்டப்பாக சொல்கிறதுக்கு 4-5 வார்த்தையாவது வேணும்ல. போனீங்க ஒரு நாள் ஃபுல்லாக என்ன தான் சொல்லி கொடுத்தாங்க, வீணாக போனவன்னு கேட்டால் சொல்லணும்ல ஒரு வார்த்தையாவது. பொருள், அதுக்கு பேர் என்ன? வெக்கப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. பொருள் நல்லா இல்லைன்னா மொத்தமும் போச்சு. ஒரு சில பேரை பார்த்தோன்னே வசீகரமாக இருக்குது. ஏன் இருக்குது? பொருள் நல்லா இருக்கு அவர்கிட்ட. அவர்கிட்ட என்ன நல்லா இருக்கு? பொருள் நல்லா இருக்கு. என்ன ஏதுனே தெரியாம சும்மாவே அங்கே போய் அந்த பையன்கிட்டயோ அந்த பொண்ணுகிட்டயோ, பையனுக்கு மட்டும் இல்லைப்பா, பொண்ணுக்கு அதுதான்ப்பா, பொண்ணுக்கு ஸ்ரோனிதம். அதுக்கு பேர் என்ன? ஸ்ரோனிதம் அல்லது நாதம்னு சொல்லுவாங்க.